Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு Nifty 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 147 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.88% நெகட்டிவ்ல 16,483ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 317 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.87% நெகட்டிவ்ல 36,408ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிக்ஸ்டாக இருந்தது. அதாவது டவ் ஜோன்ஸ் அண்ட் S&P 500 வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஆனால் நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 0.43% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால கஸ்டமர் ஸ்பெண்டிங் கம்மியாகும்னு வால்மார்ட் அவங்களோட ப்ராஃபிட் எஸ்டிமேஷனை குறைச்சிருந்தாங்க. அண்ட் இதை தாண்டி இந்த வாரம் மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், அமேசான், ஆல்பபெட்னு பெரிய பெரிய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ இதனால் மார்க்கெட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா காஷியஸாகவே இருக்கு. அண்ட் யூஎஸோட ஃபெட் மீட்டிங்கோட அவுட்கம் வந்து நாளைக்கு தெரியும். ஸோ அதோட அவுட்கம் ரிலேட்டடாகவும் மார்க்கெட் காஷியஸாகவே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் யூஎஸோட ஜிடிபி டேட்டா Thursday ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக நேற்று வீடியோவில் நம்ம ஃப்ரைடே ரிலீஸ் ஆகும்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். சாரி, அது ஃப்ரைடே இல்லை, Thursday ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ஜிடிபி டேட்டாவும் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம கவனிக்கணும். அண்ட் F&O எக்ஸ்பைரி வீக்குன்றதுனாலையும் ஓவரால் மார்க்கெட் இந்த வாரம் கொஞ்சம் வாலட்டாலாகவே இருக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி லாஸ்ட் 1 to 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா FIS வந்து ஓரளவு கண்டினியூஸாக பை பண்ணி நிஃப்டியை பொங்க வச்ச மாதிரி இருக்கு. அதாவது ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனதுனால பொங்க வச்சுட்டாங்களோ என்னன்னு தெரியல, நல்லா பொங்கி வந்து இப்போ கீழே போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த மார்க்கெட் எப்படி இருக்குமுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்து பஜாஜ் ஆட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். பஜாஜ் ஆட்டோ கம்பெனி வந்து அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ வந்து 8.4% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் வந்து 10.6% அதிகமாக இருக்கு. அண்ட் அதே போல் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கு. அதாவது 15.2% இருந்து 16.2% அதிகமாக இருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டட் லைன்ஸ்லேயே வந்திருக்குன்னு சொல்லலாம். அண்ட் செமிகண்டக்டரோட அவைலபிலிட்டி பத்தாததுனால இந்த வாட்டி சேல்ஸ் இம்பாக்டா இருக்கிறதாவும், ஆனால் இப்போ புது வெண்டர்ஸ் வந்து செமிகண்டக்டர்ஸை சப்ளை பண்ணிட்டு இருக்கிறதுனால இனி ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பஜாஜ் ஆட்டோ கம்பெனி வந்து அவங்களோட EV பிசினஸோட இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட்டை டெலிவரி பண்ற விதமா சேத்தாக் டெக்னாலஜி லிமிடெட்ன்ற பேர்ல போன மாசம் புது பிளான்ட்டை கமிஷன் பண்ணிருக்கிறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. இனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பஜாஜ் ஆட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு பஜாஜ் ஆட்டோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுமே சடனா பாசிட்டிவா ரைஸ் ஆயிருந்தாலும் அங்கிருந்து கிராஜுவலா ஃபால் ஆகி எண்ட் ஆஃப் த டே 2.38% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஏஷியன் பெயிண்ட்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸோட Q1 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 54.1% அதிகமாக இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80.4% அதிகமாக இருக்கு. அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்கா 16.4% இருந்து 18.1% அதிகமாக இருக்கு. ஆக்சுவலாக க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாமே அதிகமாகிறதுனால இவங்களுக்கு இம்பாக்ட்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. ஆனால் ரிசல்ட்ஸ் என்னவோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் விட பெட்டராகவே வந்திருக்கு. அண்ட் ஈவன் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ்க்கு நிறைய ஹெட்வின்ஸ் இருந்தாலும் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டில் க்ரோ ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்ரீலங்காவில் நடந்துகிட்டு இருக்கிற இஷ்யூஸ்னால ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு அரௌண்ட் 25 crores ஒன் டைம் லாஸ் வந்திருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்ரீலங்காவோட எக்கனாமிக் கிரைசிஸ்னால அவங்களோட கரன்சி டிவேல்யூஷன் ஆயிட்டு இருக்கிறதுனால அரௌண்ட் 25 crores கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் லாஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. எனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.11% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஜொமேட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். ஜெஃப்ரிஸ் வந்து ஜொமேட்டோக்கு ஹை கன்விக்ஷன் பை ரேட்டிங்கை கொடுத்து டார்கெட்டை 100 rupees கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான காரணமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஎஸோட ஃபெட் டைட்னிங்னாலையும் அண்ட் அதே போல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கேஷ் ஃப்ளோவில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனாலையும் குளோபலாக டெக் கம்பெனிஸ் அண்ட் இன்டர்நெட் பேஸ்டு கம்பெனிஸ் எல்லாமே ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் ஜொமேட்டோட ஷேர் ப்ரைஸும் ரொம்பவே ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இப்போ பை பண்ணுறதுக்கு பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு ஒரு பஞ்ச் டைலாகும் கொடுத்துருக்காங்க. அதாவது விடியறதுக்கு முன்னாடி நைட்டுன்றது ரொம்பவே இருட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே ஜெஃப்ரிஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஜூலை டைமில் ஜொமேட்டோட ஷேர் ப்ரைஸுக்கு டார்கெட் 170 rupees கொடுத்துருந்தாங்க. அண்ட் அடுத்த அக்டோபரில் 175 கொடுத்துருந்தாங்க. அண்ட் பிப்ரவரி டைமில் அரௌண்ட் 120 குறைச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ 100 rupees குறைச்சிருக்காங்க. அண்ட் இதுவுமே பேஸ் கேஸ் டார்கெட்டா 100 rupees கொடுத்துருக்காங்க. அண்ட் அது புல் கேஸ் டார்கெட்டா 160 கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பியர் கேஸ் டார்கெட்டா 40 rupees கொடுத்துருக்காங்க. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஜொமேட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஜொமேட்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஸ்டில் 12.5% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பார்க்குறப்போ ஜொமேட்டோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே
ஜெஃப்ரிஸ் கொடுத்த பியர் கேஸ் டார்கெட்டை தான் கன்சிடர் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஈவன் இன்னைக்கு ஜொமேட்டோட டெலிவரி வால்யூமும் பாத்தீங்கன்னா நேத்தை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. டெலிவரி வால்யூம்ன்றது ஜொமேட்டோட ஃபுட் டெலிவரி வால்யூம் இல்ல, ஜொமேட்டோ ஷேர்ஸோட டெலிவரி வால்யூம். ஸோ இப்படி டெலிவரி வால்யூம் அதிகமா இருக்கிறப்போ ஷேர் பிரைஸ் கம்மியாகுதுன்னா இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸை செல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஐபிஓக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட லாக்இன் பீரியட் முடிஞ்சதுமே விட்டா போதுண்டா சாமின்னு செல் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஈவன் இந்த அளவுக்கு செல் வால்யூமை பாக்குறப்போ ஈவன் ஜொமேட்டோட ஆப்பை ஓபன் பண்ணாலும் செல் ஆர்டர் போடுறதுக்கு தான் பார்ப்பாங்கன்ற மாதிரி இருக்கு. ஸோ ஓவரால் ஸ்டாக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதோட டாப்ல இருந்து 75% மேலே ஃபாலோ இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இப்போ அரௌண்ட் 40 ருபீஸ்ல இருக்கிறத பார்த்தா ஜொமேட்டோட டெலிவரி சார்ஜஸும் ஜொமேட்டோட ஷேர்ஸை டெலிவரி வாங்குறதுக்கான பிரைஸும் ஆல்மோஸ்ட் சிமிலர் லெவல்ஸ்ல இருக்குன்னே சொல்லலாம். அதாவது இதோட ஷேர் பிரைஸை டொமேட்டோட பிரைஸஸ்க்குலாம் கம்பேர் பண்ணதையும் தாண்டி அந்த டொமேட்டோவை டெலிவரி பண்றதுக்கான டெலிவரி சார்ஜஸ்க்கே கம்பேர் பண்ற மாதிரி இருக்கு. எனிவே இந்த மாதிரி லெவல்ஸ்ல ரொம்பவே ஃபாலோ இருக்குன்னு பை பண்றவங்க ரொம்பவே கொஞ்சமான குவான்டிட்டியை பை பண்ணிக்கோங்க. அதாவது பை பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணல, பை பண்ணணும்னு நினைச்சாலும் ரொம்பவே கொஞ்சமான ஷேர்ஸை பை பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ஆக்சிஸ் பேங்கோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்கோட Q1 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 20.9% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 91% அதிகமாக இருக்கு. ஸோ NIS பார்த்தீங்கன்னா ஒரு லைக் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ்ல இருக்கு. அண்ட் அது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பெட்டரா இருக்கு. அண்ட் அதுவே அசட் குவாலிட்டின்னு பார்க்குறப்போ போத் கிராஸ் என்பிஏ அண்ட் நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா போன கோட்டோட கம்பேர் பண்றப்போ ஒரு லைக் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஆக்சிஸ் பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2.87% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து தான்லா பிளாட்ஃபார்ம்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். தான்லா பிளாட்ஃபார்மோட Q1 ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 6% கம்மியாக இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 22%ல இருந்து 16% குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து அரௌண்ட் 29% ஃபால் ஆயிருக்கு. ஸோ இப்படி நெகட்டிவான ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ண பிறகு இன்னைக்கு தான்லா பிளாட்ஃபார்ம்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே தான்லா பிளாட்ஃபார்ம்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% ஃபால் ஆகி லோவர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணிருக்கு. ஓகே, அடுத்து என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி ஆகஸ்ட் எக்ஸ்பைரியோட 17,500 கால் ஆப்ஷன் அரௌண்ட் 3,600 ருபீஸ் ப்ராஃபிட்ல எக்ஸிட் ஆயிட்டேன். அண்ட் புதுசா செப்டம்பர் எக்ஸ்பைரியோட 14,500 புட் ஆப்ஷன் செல் பண்ணிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி செல் பண்ண ஆகஸ்ட் எக்ஸ்பைரியோட 15,000 புட் ஆப்ஷனையும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்து IEX ஓட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ IEX ஓட ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்றப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 13% கம்மியாக இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 85%ல இருந்து 82% குறைஞ்சிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் FIS பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேக்கை கண்டினியூஸாக வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதை பப்ளிக் வந்து கண்டினியூஸாக பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் என்னவோ வீக்காக தான் இருக்கு. ஸோ இதனால இன்னைக்கு IEX ஓட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே IEX ஓட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.74% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட Q1 ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ டோட்டல் இன்கம்ன்றது அரௌண்ட் 9% அதிகமாக இருக்கு. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 60% அதிகமாக இருக்கு. அண்ட் அதுவே அசட் குவாலிட்டின்னு பார்க்குறப்போ கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ எல்லாமே போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு நல்லாவே கம்மியாக இருக்கு. போன குவார்ட்டரில் 7.1% இருந்த கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ்ன்றது இந்த குவார்ட்டரில் 5.9% குறைஞ்சிருக்கு. அண்ட் அதே போல் 0.6% இருந்த நெட் என்பிஏன்றது இந்த குவார்ட்டரில் 0.1% குறைஞ்சிருக்கு. ஸோ இப்படி ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்து இன்னொரு லைக் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். இனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9.77% பாசிட்டிவாக ரைஸ் ஆகி அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணிருக்கு. ஓகே, அடுத்து டெக் மஹிந்திராவோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். டெக் மஹிந்திராவோட ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 5% அதிகமாக இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 17%ல இருந்து 15% குறைஞ்சிருக்கு. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் ப்ரமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க. அண்ட் FISம் வரல கண்டினியூஸாக அவங்களோட ஷேர்ஸை செல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அதுவே DIS அண்ட் பப்ளிக் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இனிவே இந்த வீக்கான ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ண பிறகு இன்னைக்கு டெக் மஹிந்திராவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டெக் மஹிந்திராவோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1.76% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பஜாஜ் ஃபின்சாவோட அப்டேட்டை பார்க்கலாம். பஜாஜ் ஃபின்சா கம்பெனி வந்து இந்த வாரம் Thursday அவங்களோட போர்ட் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி Q1 ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்றப்பவே ஷேர் ஸ்பிளிட் அண்ட் போனஸ் இஷ்யூ பத்தி கன்சிடர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க.
அண்ட் இந்த ஷேர் ஸ்பிளிட் அண்ட் போனஸ் இஷ்யூ அண்ட் அதோட டிஃபரன்சஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆல்ரெடி ஒரு டெடிகேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம சேனல்ல இருக்கிற பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ன்ற பிளேலிஸ்ட்ல இருக்கும், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பஜாஜ் ஃபின்சாவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பஜாஜ் ஃபின்சாவோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.5% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பாக்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமிடியேட்டா 16,700 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்டா இருக்கு. அண்ட் அதை தாண்டி பாக்குறப்போ 17,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்டா இருக்கு. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமிடியேட்டா 16,400 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்டா இருக்கு. ஆனால் அதை தாண்டி பார்க்குறப்போ 16,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்டா இருக்கு. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ இந்த வாரத்தோட நிஃப்டி எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 16,000ல இருந்து 17,000க்குள்ள இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்க பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்ல கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்றப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீ அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வோலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸ்ல கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்க இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்மளோட டெலிகிராம் சேனலை கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பத்தி அதோட பாஸ்ட் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பத்தி ப்ரீவியஸா என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸா அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிடும். அண்ட் ஃபைனலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.